மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. அது பக்கத்தில் இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்தையும் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. Hey! 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 ஓடியலடி ஓடிய கேன்சல் கேன்சல் இப்படி எதுக்கு போறியா இல்லையா? எதி வா. என்னடா பண்ணிட்டு இருக்கா? என்னடா பண்ணிட்டு இருக்கா? வலிக்குடா, ரொம்ப வலிக்க முடியல. இங்க பார், இப்பதான் கரெக்டான பாதையில எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீ இப்படி சோர்ந்து போயிருக்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. இங்க வச்சதா பொத்தி பொத்தி வச்சிருந்தா, யாருமே பார்க்க முடியாத இடத்துல பத்திரமா வச்சிருந்தா. அப்படியே இந்த கைக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சுட்டோம்டா. திடீர்னு பறந்து போன்னு சொன்ன அடிபட்டு பயமா இருக்குடா. டேய், அவன் என்ன நெஞ்சில சம்பந்தி என் புள்ளைய வயிற்றுல சம்பந்திட்டு இருக்காடா. 6வது மாசம் இன்னைக்கு போறக்கடா அவளுக்கு. என் இதே இருக்குல்ல, அப்படியே 1000 கத்தி 1000 விஷம் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு அப்படி இருக்கும். அப்படி வலிக்கடா. அப்படியே 1000 கத்தி 1000 அறுவாலை வச்சு வெட்டி அழுத்தி இருக்கும். அப்படி வலிக்க. என்ன நெஞ்சில சம்பந்தி என் புள்ள வயிற்று சம்பந்தம் ஒரே ஒரு காரணத்துக்காக, என் பொண்டாட்டிங்க ஒரே ஒரு காரணத்துக்காக விட்டுட்டா. 7 தலைமுறைக்கு சொத்து இல்ல, 7000 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அவன் எங்க ஒரு வாய்க்கு எங்க கஷ்டப்பட்டாலும் நினைக்கும் போது பயமா இருக்குடா. நாம எந்த அளவுக்கு ராட்சசன்களா இருக்கோமோ அந்த அளவுக்கு அவளுக்கு பாதுகாப்பு. மறந்துட. நீ இப்படி கண்ணை கசக்கிறது மட்டும் வெளியில தெரிஞ்சது வீக்னஸ் காட்டிடாத. நீ ராட்சசனா போடுறா, மோதனா தெரியல வரைக்கும் தான் அவளுக்கு பாதுகாப்பு. அதை மறந்துடாத. ஆட மாட்டேன், ஆட மாட்டேன். வெளியே ஆக்ரோஷத்துல நிக்கிறேன். பூ 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 அதை விட மென்மையானவா, கஷ்டத்தை கொடுக்காத. விட மாட்டேன். நான் கொடுக்கிற தடவை மான தடவை விட கொடுமையா இருக்கணும். இந்த கல்ல நான் இன்னும் தூக்கத்தை வரவிட மாட்டேன். வெறி ஆத்திரம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. அந்த பூ, அந்த மென்மையான பூ என் கையிலையும் என் இதயத்துல மறுபடியும் போட்டா வரைக்கும் மூட மாட்டேன். குடும்பத்தையே சதிச்சுட்டேன். ஒரே ஒரு கரைப்படுத்தி குடும்பத்தையே சதிச்சுட்டான். 5 வயசு தாண்டி என் பயிலுகளுக்கு ஆகுது. நாடு கடத்திட்டு வந்திருக்கேன். என் கண்ணில் எங்கேயாவது கோபம் குறைஞ்சிருக்கேன். 5 வயசு கூட ஒழுங்க முடியலடா. நாடு கடத்திருக்கேன் புள்ளி. அப்பா கிட்ட இருந்து கடி வேலை கேட்டதுக்கு நீ உசுரோட இருப்பா, நான் கண்டிப்பா உயிரோட இருப்பேங்க. விட மாட்டேன். சீக்கிரம் அவளை கண்டு பிடிச்சிருவேன். வந்தோன்னு புள்ளி எனக்கு கேட்பாடா. கவலைப்படாத, பாதுகாப்பு நான் கொடுக்குறேன். சரி வா போலாம். உன் கண்ணுக்கு கோவத்தை மட்டும் எடுத்துறாதடா. உன் கண்ணுக்கு கோவத்தை மட்டும் எடுத்துறாத. எடுக்க மாட்டேன். லாரியில சரக்கு வந்து நிக்குது. கரெக்டா ஒண்ணு விடாம உள்ள தூக்கி அடிக்க வச்சிரு. சரி தமாக்கா. இங்க பாரு, ஜஸ்ட் மிஸ்னாலும் க்ளோஸ் ஆயிரும், பாத்துக்க. அத ஈஸியா ஈவர்க்கமே இல்லாம சொல்லுதே. என்னதே? இல்ல, அது எதுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆக போதே? அது மிஸ் பண்ற அளவுக்கு அது என்ன சின்ன பொருளா? அது எவ்வளவு பெரிய பொருளே. வெட்டு சின்ன செதிர மாட்டே. இவா ஏன் கோமணிக்கா? நான் எண்ணி வைக்கேன். கரெக்டா தூக்கிட்டு போ. நீ எண்ணிக்கிட்டு இதுல நிப்ப, நான் தூக்கி கொண்டு வச்சிட்டு வரணுமா? இங்க பாரு, மணி 1 மணிக்கெல்லாம் சரக்கு இறக்கி இருக்கணும். முழுசா தன்னை ரவுடியாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாளோ? மகிமா, நமக்கு டைம் இல்ல. 1 மணிக்கெல்லாம் சரக்கு உள்ள இறக்கணும். இதங்க இறக்குனாதான் அடுத்த சரக்கு உள்ள இருந்து இறங்கும். இத கூட நான் ஆக்கிட்டாவளா? சரி மகிமா. என்னடி திடீர்னு சிரிக்க? அங்க பாரு. போறட்டும். இன்னைக்கு ஒரு பாடத்தை புகுட்டி ஆகணும். இவளெல்லாம் விட்டு வைக்கலாமா?
ரவுடி பையில குடும்பமா இருந்தாலும் அவ்வளவு காமெடி குடும்பமா மாறிட்டு வந்தது. சொர்க்கத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு சின்ன பொய்ய சொல்லி குடும்பத்தையே சிதைச்சிட்டா. நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. இவளை விட்டு வைக்கணும். பட்டி மகிமா என்னடி, அவ உள்ள போகிறதுக்கு முன்னாடி வெளியிலேயே கொஞ்சம் ஆட்டத்தை நம்ம காட்டணும். கட்டாயமா காட்டணும்டி. அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நில்லுங்க, சோகத்தின் சிகரமா நில்லுங்க. பாம் சரக்கு பக்கத்துல இருக்குது, அதை வச்சுதான் இன்னைக்கு கேமே இருக்குது. என்ன சொல்லுத? அதை வச்சுதான் கேம். வீட்டுல பெட்ஷீட் இருக்கும், சீக்கிரம் எடுத்து ஓடியா. சபாக்கா, முதல்ல வாரத்துக்கு தூர போடு. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, சோகத்தின் சிகரமா இருக்கணும். சீக்கிரம் பெட்ஷீட் எடுத்து வந்து அந்த சரக்கு புள்ள மூடி போடு. 1 மணிக்கா சரக்கு உள்ள இறக்கணுமே. இறக்க போறதே அப்பனு மவுளு தான். சீக்கிரம் போ. ஓகே சப்பா, வாரத்துக்கு தூர போடு. கொஞ்ச நேரத்துக்கு சோகத்தின் சிகரமா நில்லு. வாமா வா, காரை உள்ள இறக்கி கொண்டு வா. நம்ம வீடு தானே, காரை உள்ள இறக்கி கொண்டு வாமா. என்னம்மா எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? இன்னைக்குதான் வர முடிஞ்சது, 2 நாளா ரொம்ப வேலை. சரிம்மா, என் பொண்ணு வந்திருக்கா. உங்க கூட பிறந்த மாதிரி நீங்க தான் அவளை பாத்துக்கிடணும். வாமா வா. உள்ள போங்கப்பா. நீ இல்லாமலா, நீ உள்ள வாமா. நீங்க கொஞ்சம் உள்ள போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னம்மா சும்மா இருக்கீங்களா? உள்ளே போறீங்க? ஆமா, இல்ல உள்ள கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு, அதான் நாங்களும் வெளியில நிக்கோம். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நீங்கள மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வர போறவ தானே. சரி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம். கொஞ்சம் உட்காருங்கப்பா, உள்ள சின்ன வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறமா நம்ம எல்லாம் சேர்ந்து உள்ள போலாம். பரவாயில்லையே, பயம் தானா வந்திருக்கு. அத்தாப்பா, இந்த மீனாவோட பவரே. இரு மீனா, அதுல உட்காரு. அதுல உட்காருங்கப்பா. வேற ஏதாவது குடிக்க கொண்டுட்டு வரட்டா? சுகேஷ் அண்ணா உள்ள வச்சுட்டு வரியா? ஒட்டுரிட்டு எடுத்துருந்தாங்க, தும்மல் எடுக்கும், அதான் பாத்துக்க. இல்ல, வேலை முடிஞ்சனே நான் உள்ள போறேன். அது 2 நாளா சரக்கரமா இருந்துச்சு. அம்மா, அதான் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. குடோன்ல இருக்க சாமான பொருள் தூக்கிட்டு வந்தாங்க, அதான். ஓ அப்படியா, சரி சரி சரி. வீடு ஏற்கனவே சின்ன வீடு, இதுல இருக்க சரக்கு புறங்க உள்ள வைக்காங்க. அதான் அவ்வளவு பெரிய குடம் இருக்க. ஊர்ல பாதி ஊரு குடம் தானே. இல்ல, இந்த சரக்கு அங்க வைக்க முடியாது, அதனாலதான். அங்க வைக்க முடியாம தான் இங்க கொண்டுட்டு வந்தாங்க. ஏன்னா இங்க நம்ம இருக்கோம்ல, பாத்துக்கலான்னு. அதான் 2-3 நாளா அந்த வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ 1 மணிக்கெல்லாம் உள்ள தூக்கி வச்சிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுதானே சோகேஸ் வாங்கி உள்ள வைப்போ. சரிங்கக்கா, கொண்டா மீனா. இந்தா. சரி. அச்சம்மா, அச்சம்மா, உள்ள ஒரே தூசி. சரி, நான் இதை கொண்டு வச்சுட்டு வரேன். தூசி பட இடத்துல வை. சரி. மகிமா, எனக்கு தும்மல் ஒத்துக்கல. நான் கொஞ்ச நேரத்துக்கு அதில் உட்காந்துருக்கேன், இல்லை செத்தையில படுத்திருக்கேன். வேலையெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லு, சரியா? நீங்க என்ன உள்ள போறீங்களா? இல்லம்மா பரவாயில்ல, நான் இதுல உட்கார்ந்துக்கிறேன். இல்ல, இங்க எப்படி உட்காருவீங்க? நீங்க என்ன உள்ள போங்க. எப்படி 2-3 ரூம் சும்மா கிடக்கும், போங்க. வெளியே தான் ஒட்டரை அடிச்சிட்டு இருக்காங்க, போற வழியெல்லாம் தூசியா கிடந்துச்சு. ஏன் அதை தாண்டி நாங்க உள்ள போகணுமா? இல்ல, உங்க அப்பா வெளியில நின்றுக்கிட மாட்டார்ல, அதான். பரவாயில்லம்மா, நான் இதுல உட்கார்ந்துக்கிறேன். அக்கா, கிட்டத்தட்ட எல்லாம் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. ஆனா தூசிதான் ஓவரா இருக்கு. என்ன பண்ண மீனா? என்ன போயிட்டு நாளைக்கு வரியா? பரவாயில்ல. இல்ல, இந்த அவ சொல்ற பாரு, தும்மல் ரொம்ப எடுக்கு, ரொம்ப எடுக்குங்க பாரு. கொஞ்சம் தள்ளுங்களேன், நான் சத்த நேரம் உட்கார்ந்துக்கிறேன், கால் வலிக்கு. எனக்கும் கொஞ்சம் கால் வலிக்கு, நான் உட்கார்ந்துக்கிறேன்மா. நீ அந்த திண்டுல உட்கார. சரி சரிடி, நான் போய் உட்காருவேன். சரிக்கா. எப்போ வேலை முடியும்னு தெரியல, ஒரே தும்மலா வருது. ரசம் தானே, ரசத்தை வச்சு ஒப்பேத்த வேண்டியதான். என்னம்மா ரசமா? ஆமா, ரசம் தான். சப்பானில கொஞ்சம் உட்காருவேன். அப்பா, இல்ல உட்காருங்க, வேற பாத்துக்கலாம். சரிம்மா. இருடா செட்ட வேண்டாம் சொக்கே, சிரிச்சு காட்டி கொடுத்துறாத. அவன் மட்டும் இருந்தா போதாது, இவளும் இருக்கணும். அவன் படக்கு கீழே அங்க என்ன இருக்குன்னு மட்டும் இப்ப அவனுக்கு தெரிஞ்சுதோ, இன்னைக்கு அவனுக்கு மரணம் போயிட்டு காட்டணும். டே விடப்படாதே, நம்மளாம் யாரும் அவனுக்கு காட்ட வேண்டாம். இன்னைக்கு நம்ம செமைய காட்ட போறோம், பாத்துக்கிட்டே. எனக்கு அவளும் உட்காரணும், அப்பதான் திருப்தியா இருக்கும். இப்ப பாரு, ஏன்னா கொஞ்சம் நவந்துக்கைய. எதுக்கு? இல்ல, காலு ரொம்ப நேரமா நிக்கும், வலிக்கு, அதான் அந்த சைடா போய் உட்காரலான்னு. பரவாயில்ல, அந்த சைடு போய் உட்காரு. நீ நம்ம வேலையை ஆரம்பிச்சிருமா? ஜபாக்கா, என்ன மீனா, காப்பி கீப்பி ஏதாவது வேணுமா? தேவைப்பட்ட மொத்தம் இருந்தா போதும். உங்க வேலையை பாருங்க. எங்க வேலையை தாண்டி நாங்க பார்க்க போறோம். என்னது? எந்திரிச்சாத, வெடிச்சிரும். என்ன என்ன சொல்லுதியா? அப்படியே இருங்க. ஜபாக்கா, அந்த போரிய கொஞ்சம் இழுங்க. ஏன் மீனா, எந்திரிச்சாத, போச்சுது. வீக்கிற சேதறிடுவேன். இரு, ஜபாக்கா, அந்த வாளை வச்சு நைஸா அந்த போரிய இழுத்து விடுக்கா. என்ன பாக்ஸ் இது? மரண பாக்ஸ். உனக்கு மரண பயத்தை காட்டுற பாசல். நல்லா
சும்மா விட்டு வைப்போமா நாங்க? ஆ? உங்களுக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரியாது? ஏன் தெரியாது? எல்லாம் தெரியும். உன்னை காயப்படுத்தக்கூடாது, உன்னை நிந்தனை செய்யக்கூடாது, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, துயரப்படுத்த விடக்கூடாது, இப்படிதானே? சொல்ல போனா இசையை நாங்க எப்படி நடத்தணுமோ அப்படியே உன்னை நடத்தணும். தாங்கணும், தங்க தட்டுல உட்கார வைக்கணும். சொல்ல போனா இப்ப நீ இசை இடத்துல இருக்க, அவ்வளவுதானே? ஓனா என்னதான் ஆடி வேஷம் போட்டாலும் ஆடாக முடியுமா? நீ இசை இடத்துக்கு வரலாம், இசையாவே இருந்து நடிக்கலாம். ஆனா இசையாக முடியுமா? ஆக முடியாது. இசையே ஆக முடியாது. ஒண்ணு நாங்க எப்படி இசையை எடுத்துக்க முடியும்? ரூல்ஸ் அதானே. இசை எடுத்து பிடிச்சுக்க, ஆனா இசைக்கான ஸ்தானத்தை பிடிக்க முடியாது. அடியா மீனா, நீ சாஞ்சிக்கிட்டு இருக்கது பாம், சொரக்கு பாம். இங்கிருந்து அப்படியே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி. கொஞ்ச நேரத்துக்கு குடன் மாதிரி இங்கதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன உள்ளத்து கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது நீனும் உங்க அப்பனும் வந்துட்டிய, பொதுடீக்குன்னு உட்காந்துட்டிய. ஒன்னும் பண்ண முடியாது. விளையாடாதீங்கம்மா, நான் கற்பசிங்கத்துக்கு போனை போட்டுறேன். போடுங்க பெட்டி. அவரே கற்பசிங்கத்துக்கு போன் போட போறாராம். பாத்தி மறந்து போன் அடிச்சிராதீங்க. ஐயா, வைப்ரேஷன். அந்த பாக்ஸ் கீழ என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் எப்படிமா படிக்க முடியும்? மொபைல், பேட்டரி, டார்ச் லைட் இந்த மாதிரி சாதனங்கள் கூட அதை பயன்படுத்த கூடாதுல போட்டுருக்கு. இப்போ நீங்க போன் எடுத்து அடிப்பிய, வைப்ரேஷன் ஆகும். அப்படின்னு சதவீதம் வண்டிய. அப்புறம் கற்பசிங்க இல்ல, யார் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீங்க உயிரோட இருக்க முடியாதுல்ல. அத பீஸ் பீஸ் ஆயிருவீல, அப்படி சின்ன பின்னமாயிருவீல. கண்ணு, காது, மூக்கு ஒண்ணு கூட தேராது, எல்லாம் செதஞ்சிரும். என்னமா சொல்றீங்க? எங்க பார் மீனா, உன் வீம்பு திமிரு ஆணவம் இதுல காட்டிடாத, டபில வெடிச்சிருவா பாத்துக்க. ஏதோ இன்னும் 3 மாசம் உயிரோட இருக்க வேண்டியிருக்குல்ல, அதனால சொன்னேன். ஐயா ஐயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊருக்காரங்க யாருமே நீங்க வரக்கூடாது. ஏன்னா இது வீடுல இருந்து குடோனா மாதிரி 3 நாள் ஆகுது. நீ லேட்டா வந்திருக்கல, அதனால உனக்கு தெரியல. முக்கியமான சரக்குலாம் இங்க என்ன போகுது? முக்கியமான சரக்கு வைக்கிற இடமா நாங்க மாத்திட்டோம். இப்ப நீ வீடு நடிச்சு வந்துட்டியா? இப்ப இது குடன்ல ஒரு ஈக்கக்க கூட வராது. நீ வரவழி செக் பண்ணி பார்த்திருப்பியா? பக்கத்துல இருக்க வீட்டாளுக்கு காலி பண்ணி போயிருப்பாங்களே. ஏற்கனவே நம்ம வீடு 1/2 கிலோமீட்டர் உள்ள இருந்துச்சு. இப்ப சொல்லவா வேணும்? கவின் பேரை மறந்து சொல்லி அந்த கொலை வெறியில இருக்கான். ஏத்த போய் நீ அவன் பேரை சொல்லுவியா? அவன் நான் அவனை முதல்ல போட்டு தருவேன்னு ஒத்த கால சுத்திக்கிட்டு இருக்கான். நீ வேற வேற, உனக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு 3 மாசம் டைம் இருக்கு. இப்ப நீ அவனு இல்ல கூப்பிட்ட, ஆகா அந்த தெய்வமே கண்ணை திறந்திருக்குன்னு 10 வச்சுட்டு போயிருவானுங்க. ஏமா, நான் இறங்குனா ஒண்ணு செய்யறதில்ல. நீங்க இறங்குனா நானே 10 வச்சிருவேன். ஷெரோனி, ஏய் தோர பொண்டாட்டி போலந்து கட்டிடுவேன். புருஷன் எனக்கு தெரியுமாடே? இந்த பாமுக்கெல்லாம் தலைவரே அவர்தான். அவர் கையால தாலியை வாங்கிக்கிட்டு அவர் கூட குடும்பம் நடத்தினவளாங்க. போலந்து கட்டிடுவேன். ராணியா, நீ ராணி கூப்பிடும் போது அமைதியா இருந்து பாத்தியா? அது வேற ஒண்ணுக்கு இல்ல, அடியில பாம் வச்சிருந்தோம்ல, அதுக்கு தான் அமைதியா நின்னா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ். ஏமா, இங்க பாருங்க, இப்ப பண்ணக்கூடாது. இங்க பாருங்கம்மா, கையில வாள் வச்சிருக்கேன். ஒண்ணு இல்ல, அந்த வாளை வச்சு ஓங்கி இந்த பாக்ஸ்ல அடிச்சேன்னு வச்சுக்கங்களேன். வேண்டாம் வேண்டாம், நான் இசைக்கான ஸ்தானத்துல இருக்கேன். ஏதாவது பண்ணுனீங்க உங்க குடும்பத்துக்கே அவமானம். தீர்ப்ப கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு கொன்னுட்டாங்கன்னு உங்க மேல கேஸ் தரமா? இந்த குடும்பத்துக்காக ஏதாவது தியாகம் பண்ணணும்னா, ஒன்ன போட்டா எங்க உசுறு போகும்னா அந்த தியாகத்தை செய்யறதுக்கு நாங்க ரெடி வேண்டி இருக்கோம். குழந்தை மாதிரி இருந்தாடி இந்த வீட்டுல. அவ குழந்தையா இருக்க போய் தான் இங்க நாங்க மனுஷியா வாழ்ந்தோம். அவ இல்லாத வீட்டுல நாங்க குதூகலமா இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? கொந்தளிச்சு போயிருக்கோம். ஓ, அவ ஸ்தானத்துக்கு வந்துட்டா நீ அவளாயிர முடியும். அடச்சி, உனக்குன்னு ஒருத்தனை பேசிருக்கு, அவன் கூட வாழதுக்கு வழி பண்ணாம ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கவ ஒருத்தன் கூட போய் வாழணும்னு நினைச்ச பாரு. நீ இந்த பூமியில வாழதுக்கு தகுதி இல்லாத ஜென்மண்டி, வாழதுக்கு தகுதி இல்லாத ஜீவனே. நீங்க பாத்தீங்களா நான் கிங்ஸ் மாமா அடையதுக்கு பாத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ கிங்ஸ் நான் அடையதுக்கு பிளான போடல, ஆனா இந்த வீட்ல இசைக்கான இடத்த பிடிக்க நினைச்ச. அதுக்கு ஒரே வழி கிங்ஸ்லின்னு. ஆனா உன்னை நான் எப்படியோ நினைச்சேன். ஆனா உன் பிளான் இருக்கு பாரு. எந்த பிளான போட்டு இசைய வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா அந்த இடத்துக்கு நாம வர முடியும்னு பக்கா பிளான போட்டு உள்ள வந்த பாரு. எங்க அடிச்சா இசை நவளுவான்னு தெரிஞ்சு அடிச்ச பாரு. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிடாத. இன்னும் உனக்கு 3 மாசம் தான். உன் உயிருக்கு நீ உத்தரவாதம் வாங்கியிருக்க. 3 மாசம் இருக்குல்ல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? அப்படின்னா இந்த பாம் வெடிக்காம
அப்பனும் மோவலும் உயிரோட வெளியில வாங்க. வாங்கட்டே. ஐயா ஏமா என்னவா, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. போர் முனை தந்திரம், ராஜதந்திரம் எல்லாத்தையும் உங்க குடும்பத்திலிருந்து கத்துக்கலாம். விண்ணுக்கும் எட்டாத ராஜதந்திரம். பரவாயில்ல, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் வழி தவறி போனாலும் நீங்க எப்படி நினைச்சு நின்றுக்கீங்கன்னு இப்ப புரியுது. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் எப்படி உயிர் பழைச்சாங்கன்னு இப்ப தெரியுது. உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது ஏராளம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புலி வேகமா ஓடுமா, மனுஷன் வேகமா ஓடுவானா? புலிதான் வேகமா ஓடும். புலி தானே வேகமா ஓடும். ஆமா. இதுதானே சரி. ஆமா. அதே அந்த புலி விரட்டுச்சுன்னா முதல்ல ஓடுறது யாரு? மனுஷன். இப்பதானே உன் வழியால புலி வேகமா ஓடுன்னு சொன்ன. ஆனா புலி விரட்டுச்சுன்னா தானே. எப்படினாலும் ஒரே ஆன்சர் தானே வரணும். புலிதானே வேகமா ஓடுற விலங்கு. மனுஷனை விட புலிதானே வேகமா ஓடும். ஆமா. அப்பயா நீ மனுஷன்னு சொல்லல? அது எப்படி? அவன் சாவு போய் அவன் கண்ணு முன்னாடி இருந்தேனா அவன் தான் ஓடுவான். அப்படின்னா நீங்களாம் சாவ பார்த்து ஓடி வந்தவங்களா? சாவு போயங்கிறதே நம்ம மரணத்தை பார்த்து வரதில்ல, நாம உயிர்க்குயிரா நேசிக்கிறவங்களுக்கு வரதை பார்த்தேன். நம்ம யார் கூட அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வரதை பார்த்தேன். யாரு நமக்கு அதிகமா பிடிக்குமோ அவங்கள பார்த்து வருது. அதுதான் சாவு போயம். அப்போ ஓடிதானே ஆகணும். எதிரிகளை பார்த்து நான் ஓடதானே செய்யணும். அப்படிதான் நான் ஓடுனேன். அது உங்க பார்வைக்கு புத்திசாலித்தனமா தெரியுது. உங்க வெற்றிக்கு இந்த தன்னடக்கமும் ஒரு காரணம். நீங்க நினைச்சிருந்தா ஆமா நான் பராக்கிரமசாலி, ஏன்னா நான் செம்மலிங்க புள்ள, அவர்கிட்ட இந்த வீரத்தையும் வேகத்தையும் ஞானத்தையும் கத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க சொன்ன விளக்கம் இருக்கு பாருங்க, உங்க தன்னடக்கம், அதுதான் உங்க வெற்றிக்கு காரணம். இததான் நான் தவற விட்டுட்டேன். எங்க போனாலும் நான் அலெக்சாண்ட்ரா அலெக்சாண்ட்ரான்னு சொல்லி சொல்லியே கோட்டை விட்டுருக்கேன். உண்மைதான், நமக்கு பிடிச்சவங்களுக்கு சாவ பார்த்தா பயம் வரும். அப்படித்தானே நானும் ஓடுனேன். சரி, ஜெர்மனி வந்து நீ எப்போ வந்த? அந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு தடை போட்டுட்டாங்க. அதனால நாங்க இருக்க முடியாம ஒவ்வொரு நாடா போய்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒவ்வொரு திறமையும், எப்படி போராடணும், எப்படி சண்டை பிடிக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். அப்படியே வந்ததா இந்தியா. இங்க கிட்டத்தட்ட கிழக்கு இந்தியா அதுன்னு எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். கடைசியில தான் தென் பகுதிக்கு வந்தேன், மாட்டிக்கிட்டேன். நான் கேட்டது அது இல்ல, எதுக்காக அங்க இருந்து வந்தேன்னு தான் கேட்டேன். குட்டி பொண்ணா சுட்டி பொண்ணா தானே இருந்துட்டு இருந்த. நான் பார்க்கும் வரைக்கும் அப்படித்தானே இருந்த. திடீர்னு எப்படி இப்ப ஒரு அலெக்சாண்டராங்க முடிவு எடுத்தேன்னு கேட்டேன். ஏதாவது நடக்கக்கூடாதுன்னு இருந்ததா? அதான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என் தம்பி கொடுத்தானே, அதான் உன் காடியில போட்டு தள்ளினானே. அதுக்கப்புறம் நீ அங்கிருந்து வந்த. அதுக்கப்புறம் தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சே. அப்பதான் பிரச்சனையும் வந்தது. அந்த காடின்னு தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்க நினைச்சேன். அந்த காடியனுக்கும் இன்னொரு காடியன் இருந்திருக்கான். அவன் ஆட்டி படைக்க இவன் எனக்கு கொடுமைப்படுத்தியிருக்கான். நீ அதை கண்டுபிடிக்கலையா? தெரியாது, துரோகி என்ன மட்டும் சொல்லிட்டா இருப்பாங்க. கொடிய எந்த துரோகம் பண்ணிட்டாங்க. அது சரி, அங்க நடந்த ஒரு பகைக்கும் நீ இப்படி நாட பிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு, காரணம் இருக்கு. படையெடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும். புரியல. நான் தேடுற ஒருத்தரை படையெடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும். சரி, உங்க வீட்டு பொண்ணை பத்தி ஏதாவது இல்ல, அவ ஏன் இங்க இருந்து வேற எங்க போயிருக்கா? புத்திசாலித்தனத்தை காட்டியிருக்கா. தான் புருஷன் தூத்தரக்கூடாதுன்னு தெளிவா முடிவெடுத்து போயிட்டான். நான் கூட குட்டி பொண்ணு நினைச்சேன். பரவாயில்ல. கிங்ஸ்னு அடிக்கடி சொல்லுவான், காதல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, காதல்னா என்னன்னு உனக்கு புரியுமான்னு. எனக்கு தெரியும், ஆனா பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் உங்க பையன்கிட்ட. அவன் மனைவி மீது வச்சிருக்க அந்த பாசத்தை பார்த்தேன், தூய்மையான காதலை பார்த்தேன். அது சரி, இதுக்கப்புறமும் இந்த மண்ணை நீ பிடிக்க போற? ராட்சசனுங்களா மாறி நிக்கானுங்க. இதுக்கப்புறம் நீங்க ஆட்சி பிடிக்க போற? ஏன் டாஸ்கே அதானே, இந்த மண்ணை நான் ஆட்சி பண்ணிட்டு தான் போவேன். முரட்டு தைரியம் இருக்கு பாரு. அது முரட்டு தைரியம் இல்ல, உங்க குடும்பத்திட்ட இருந்து கத்துக்கிட்ட தன்னம்பிக்கை. முடியும், அதெல்லாம் நான் கைப்பற்றிடுவேன். நீ நான் விட்டுப்பட்டு செத்துறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு இன்னும் உன்னை பெரிய அலெக்சாண்ட்ராவெல்லாம் பார்க்க முடியல. அன்னைக்கு நான் பார்த்து அந்த குட்டி போனாதான் எனக்கு தெரியுதா. என்ன? அந்த குறும்புத்தனம் பண்ணி முண்டிச்சேரி இருந்து என் ரூமுக்குள்ள வந்திய அந்த பொண்ணாதான் எனக்கு தெரியல. அது நானே தான். நீ அதை அப்படியே போய் தம்பிகிட்ட கேட்டிருக்க. அவன் என்கிட்ட சொன்னான், நீ குறும்புத்தனம் பண்ணது நான் குடிக்க வச்சத நீ குடிச்சிட்டு நீ பண்ண அலப்பற எல்லாம் என்கிட்ட தான். அப்படி உனக்கு குட்டி பொண்ணாவே பார்த்துட்டு இத்தனை நாடு இத்தனை தேசத்துல போய் ஆட்சியை பிடிச்சிருக்கிய, நம்பவே முடியல. நீங்க சொன்னீங்களே அந்த ஃபார்ம்ல தான் பிடிச்சவங்களுக்கு வர்ற மரணம், அதுதான் என்ன ஓட வச்சது.
அவங்களை காப்பாத்தினியா இப்படி? சரி, நான் வரேன். இரு, ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. சிவகாமி, இல்ல, எனக்கு வேண்டாம். சிவகாமி. அவளுக்கு என்னமோ தெரியல, உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. என்ன யாருக்குமே பிடிக்காது. அது அப்படி இல்ல, அவளுக்கு என் பசங்கன்னா உசிறு. அவனுக்குதான் அவ உலகம். தாயாகாமலே தாயானவா. அவளுக்குள்ள தாய்மை அதிகமா இருக்கும். அவ பசங்களுக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்க முடியாது. அதான் உன்கிட்ட கோவத்தை காட்டுறா. எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு, அவளுக்கு கோவம்லாம் பட தெரியுமான்னு. ஃபர்ஸ்ட் டைம் அவ கோவத்தை நானே பார்த்தேன். ரொம்ப நல்ல பொண்ணு. நான் வரேன். இரு, அவ கையால காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போ. சிவகாமி, இல்ல, நான் வரேன். இரு சிவகாமி. அவளுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடு. எதிரியா இருந்தாலும் வீட்டு தேடி வந்தா கொடுக்கணும்ல. காஃபி பவுடர் இல்ல, தீந்து போச்சு. பரவாயில்ல, நான் வரேன். மோராது கூட மோருக்கு உர ஊத்தி வைக்கல. வந்தேன்னு வச்சுக்கோ. நீ ஒழுங்கா கூட இருக்கு. இல்லன்னு சொல்றல. பாட்டி வாங்கிட்டு போறாங்க கூட இருக்கு. அத்தா சொல்றல ஒண்ணு இல்ல. உனக்கு என்னாச்சு? அவன் விசாரிக்க தானே வந்திருக்கா. அவன் சண்டை போட வரல. கொடு. அத்தா ஒண்ணு இல்லன்னு சொல்றல. டிஃபன் பண்ணிருப்பல, அதை எடுத்து கொண்டு கொடு. இந்த வீட்டுல ஒரு பேர் திங்கல. ஒரு டிஃபன் அரை செய்யறாங்க. வெறும் பச்சை தண்ணி தான் இருக்கு. சரி, அதை கொண்டு கொடு. அது ஓடி போச்சு. ஒன்னா ஓடி போச்சா தண்ணி? ஆமா, சிந்திட்டு. என்ன இப்படி கோத்த கலப்பம் கொண்டு கொடு. சொல்றல, உங்களுக்கு புரியாது. சென்னியவ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஆவா. யாருக்கிட்டனாலும் சமாதானப்படுத்திடலாம், இவங்க கிட்ட மட்டும் சமாதானப்படுத்தவே முடியாது. என்ன? அத பச்சை தண்ணி கூட இல்லன்னு சொன்னேனா? போக வேண்டியதானே? நானே கோரி குடிச்சிட்டு போறேன். உனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்ல. அதெல்லாம் இருக்கு. எதிரிக்கு எதிரி நண்பன். நாங்க நண்பர்கள் ஆயிட்டோம். இது என் நண்பன் வீடு. இப்போ கண்டரே கருப்பசிங்கம், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்பனும் நானும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்கிட்ட எல்லா ரகசியத்தையும் பேசுவான். இப்ப கூட நீ வரதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட தான் எல்லா ரகசியத்தையும் பேசிக்கிட்டு இருந்தான். நீ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். அப்ப புரிஞ்சுக்கைய. நீ கூட கவனிச்சிருப்பிய, நான் ரெண்டே குசு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தோம். நீ வந்தானே காஃபி கூட அப்படின்னு நடிச்சான் பாத்தியா? என்ன அவனும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. போய் பேசாத. நான் என்ன பண்ண நீ நம்புவ? அப்புறம் இவர் மட்டும் இல்ல, கிங்ஸன் இல்ல, சாரோன்லாம் இப்ப ரொம்ப க்ளோஸா இருக்கா. அலெக்ஸ் சொல்லவே வேண்டாம். என் பையில ஒன்னும் உங்ககிட்ட சேர மாட்டானுவ. என் பையில என்ன விட்டு யாருக்கிட்ட சேர மாட்டானுவ. பார்க்கலாம். அப்பா எங்க சேர்றாங்களோ அங்கதானே சேருவானுங்க. அப்பா என்கிட்ட தான் சேருவாரு. ஏன்னா நானும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டுக்கு மேல, ஃப்ரெண்டுக்கு கீழே, ஃப்ரெண்டுக்கு நடுசுல. அது நான் சொல்ல மாட்டேன். நீயே யோசிச்சு வடைய கண்டுபிடிச்சுக்க. நான் வரட்டா? இல்ல, நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் போவேன். போடி. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன விஷயம். நம்ம சப்ஸ்கிரைபர் சுஜின் இருக்கும். இந்த கிங்ஸ் மெசேஜ் கூட பாட்டு போடுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சப்ஸ்கிரைபரா வந்து பொண்ணா உருமாறி இருக்கா. பொண்ணுதான். அவளுக்கு ஒரு ஆசை இருந்தது, அதை நான் இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைவேற்றிட்டேன். இன்னொரு ஆசை, அது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. அது என்னன்னா, நம்ம கிங்ஸின் இசை வச்சு பாட்டு போடுற நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி. அது எப்படின்னா, வேற எந்த சேனல்ல சாங்கும் போட்டிருக்க கூடாது, ஒன்லி நம்ம சேனல்ல மட்டும் போட்டிருந்தா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த டிபி வச்சிருக்க பிள்ளைங்க இவங்கெல்லாம் எனக்கு தொடர்பு கொண்டு முடிஞ்ச தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கான கிஃப்ட் வந்து சேரும். அப்புறம் சுஜி கேட்டுக்கிட்டது ஜானப்பா, கிங்ஸின் அப்புறம் இசை வந்து என்னை வாழ்த்தணும்னு சொன்னா. அதோட வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு வாழ்த்தணும், எல்லாருடைய வாழ்த்தலும் எனக்கு தேவை அப்படின்னு கேட்டிருந்தா. ப்ளீஸ் எல்லாரும் அவளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. என் சார்பாகவும் என்னுடைய நண்பர்களாகிய உங்க சார்பாகவும் அவளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். ஹாப்பி பர்த்டேமா. எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு நீ வாழணும். தமிழ் மொழி பழமையான மொழியாக இருந்தாலும் கம்பீரமான மொழி. அம்மொழியை போல் கம்பீரமாகவும் நீடோடியும் வாழ வேண்டும். அது என் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஏமா கணக்கெடுக்க வந்திருக்கேன், கணக்க கொடுங்க. ஏ ராமசாமி, என்ன வெளியில வாங்க. வாங்க தம்பி, வாங்க தம்பி.
போதும். சரி, வீட்டுக்கு ரேஷன் கார்டுல கொடுங்க, கணக்கு கொடுக்கணும். சரி தம்பி, எங்க ஊர்ல ஒரு பிள்ளைக்கு நீங்க உதவி பண்ண வேண்டியிருக்கு பாத்துக்கங்க. ஏமா என் தாயே, உங்க இறக்கத்துக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்க பாட்ட பாருங்க, கொண்டாங்க ரேஷன் கார்டை. பொம்பளைன்னா போதும், உங்க ரேஷன் கார்டை கொண்டாங்க. நானும் எங்க ரேஷன் கார்டுல இன்னொரு பேர் சேர்க்கலான்னு தான் பாக்குறேன். என்ன வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? யோ துளசி அக்கா, தம்பி, அது என் பொண்டாட்டியோட அம்மா பேரு தான். ரொம்ப பாவம், ஒத்தையில கஷ்டப்பட்டுட்டு நடக்காவ. அவிய பேரை சேர்க்கதான், என் மாமியார் பேரை சேர்க்கறதுக்குதான். ஆகா, ஒத்தையில வேலை முடிஞ்சு போறா. கேள்விதான் இருக்கும். நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டியா? சரி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுங்க. அட வாமா வாமா, நீருமா நம்மெல்லாம் என்னத்த சொல்ல. என்ன நட்சத்திர பாட்டி இருக்காவல? அப்படி அவ இருக்காயா முட்டு தஞ்சு போய். என்னம்மா பாரு, உனக்காக குளத்து வேலைக்கு பேசுனது நான் தான் பாத்துக்க. சரி, நீ ஒத்தையில இருக்க, எங்க வீட்டு ரேஷன் கார்டுல எல்லாம் உன் பேரை போட்டு என் குடும்பத்துல ஒருத்தியா ஒன்னு ஆக்கலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். போதும், உங்க வீட்டுல இருக்க பேரை யாரும் எடுத்துடாம உங்க ரேஷன் கார்டை கொண்டாங்க. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஐயா, புதுசா ஒரு பேரை சேர்க்க முடியுமா? நான் தான், என்கிட்ட தான் ரொம்ப பேசுவா. என்கிட்ட தான் பேசணும். நல்லா பேசுவா புழுக்க. இன்னும் கொஞ்சம் பேச்சு கொடுத்தா ரொம்ப பேசுவா. அது என்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா? வளைஞ்சு வளைஞ்சு பேசுனா. என்கிட்டயும் அப்படிதான், வீட்டு வாசல்லே வந்து நின்றுகிட்டு இருந்தா. உங்க ஆதார் கார்டு தாங்க. இது இவ இசை தானே? இன்னிசை அக்கா தானே வா? சே, அவ இளவரசி இல்ல, அவ சாட மாதிரியே இருக்குது. ஆனா நான் பார்த்தது யாரு இலவசம் இருக்காது. மோகம் சரியா தெரியல. உங்க ரேஷன் கார்டு எங்க? ஆதார் கார்டு எங்க பாட்டி பேர்ல இருக்கு. உங்க பேரு? முழுமதி. பாத்தியா, ராத்திரி வந்துட்டு காலையில பேருவாலாம். அதான் பேரு கூட கரெக்டா வச்சிருக்கா. பாத்தியா, என்ன பாத்துக்கிட்டே இருந்தா என் பொண்டாட்டி வரான்னு தெரியுது, அப்பவும் என்ன பாத்துக்கிட்டே இருக்கா. பக்கத்துலதான் காடு. என்ன தம்பி? இல்ல, சுடுகாடு வழியா போவாதீங்க கற்களோட அப்படின்னு சொன்னேன். நீங்க அந்த நல்ல தாய் பாட்டி வீட்டுல தானே இருக்கிய? அது எங்க பாட்டி தான், நான் என் பேத்தி. சரி, நான் பாட்டி கிட்ட வாங்கிக்கிட்டேன். நீ போமா, கொஞ்சம் பார்த்தே போமா. சரி. என்னமா கொளத்துறைக்கா போயிட்டு வர? சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார். குனிஞ்ச தலை கூட நிமராது. வந்து ஒரு வாரம் ஆகுது, இருக்க இடம் தெரியாது சார். பாவம், யாருமே இல்லாத புள்ள. பாவம், யாருமே இல்லாத புள்ள. நாங்க தான் அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கோம். சரி, உங்க கருணை புரியுது. வீட்டு பேர் ரேஷன் கார்டு எடுத்துட்டு வாங்க. என்னமா கொளத்து வேலை எல்லாம் ஈஸியா இருக்கா? அப்படி முழுமதி, நீங்க கிளம்புங்க. நம்ம தெருதான், இது 4வது வீட்டுல இருக்காவ. பக்கம் நாம ஒத்துக்கொத்த அனுசரியா இருக்கணும் பத்தில தம்பி. இப்போ நம்ம அந்த பிள்ளைக்கு ஒரு அனுசரியா இருந்தா நாளைக்கு நமக்கு ஒரு ஆள் வந்து நிக்கும். இதெல்லாம் ஒரு பாசம் தம்பி. ஆமாமா, ரொம்ப பாசம் தான். நட்சத்திர பாட்டு, நான் போய் ரேஷன் கார்டு எடுத்து வரேன் தம்பி. தம்பி, அவ பேரை என் ரேஷன் கார்டுல போடலாமா? மரியாதையா உள்ள பயிருங்க சொல்லிட்டேன். கேட்டேன். ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்துடக்கூடாது. பாலிய பையில தொந்தரவு பண்ணுதானோ இல்லையோ, இந்த மாதிரி வந்து வாச்சிருக்கானுங்க பாரு. அது முகத்தை பார்த்தா நல்ல சாப்பிட்டு 4 நாள் இருக்கும் போலுக்கு. அதை பார்த்து இவங்களுக்கு இப்பெல்லாம் பேசுறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ. இவளே மாதிரி ஒருத்தி அங்க மகாராணியா கொடி கட்டி பிறக்கா. அதே மாதிரி முகம் இதுக்கு இருக்கு. இன்னி சக்க மாதிரியே இருக்கானா பாக்குறதுக்கு. சே, அவிய குடும்பம் எங்க இருக்குது? இது 100-150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த இன்னிசை பிள்ளைய நான் கட்டியிருந்தோம்னா அந்த ஊர்லயே இருந்திருப்ப. இங்க வந்து பொண்ணு எடுத்து இந்த வீட்டோட மாப்பிள்ளையானதான் மிச்சனா. எவ்வளவோ அவ காலெல்லாம் விழுந்து கெஞ்சினே. கெட்டுனா என் அத்தானா தான் கெட்டு வேண்டி கெட்டிட்டாள. ஒரு பிள்ளை இருக்கா, 2 பிள்ளை இருக்கா அவளுக்கு. வெட்டி காதலிச்சே. நோ சொல்லிட்டாள கடைசியில. டம்மி பீஸு கூட என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அதான் இங்க வந்து சிக்கிட்டேன். பாட்டி கொண்டாங்க, நேராவது ரேஷன் கடை கொண்டாங்க. இந்த ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் ஊர் ஞாபகமா இருக்கு. 2 நாள் கழிச்சு தான் போயிட்டு வருவோமா. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். அவனுக்கு நான் யாருன்னு அடையாளம் தெரியல. பாட்டி, பாட்டி நாளிட்டு இருக்காவ. பாட்டி, அம்மா, இது யார் குழந்தை? பாட்டி, 7:30 மாத்த சனி ஏரோப்ளேன் ஏறி போனாலும் விடாதும்பாங்க. சும்மாவா சொல்லாவ? ஏன் பாட்டி, என்னாச்சுது? என் வயிற்றுக்கே கஞ்சி இல்லாம நான் அரை வயிறும் காவயிறுமா கிடக்க. அதான் எம்மாவா ஒரு மெட்ராஸ்காரனை நம்பி போனால செத்து போயிட்டாளாம். அங்குள்ள ஆட்கள்லாம் சேர்ந்து பெத்த புள்ளை இன்னைக்கு கொண்டு ஒப்படைச்சிட்டு போறாங்க. நான் என்னவா செய்வேன்? இந்த புள்ளை நான் எப்படி
இருக்க. இது பொம்பளை பிள்ளை எப்படிம்மா எனக்கு நினைச்ச மாதிரி செத்தா கூட எனக்கு நிம்மதி இல்லையம்மா. சரி போன பிள்ளைல அப்படியே போயிட்டு செத்தாலும் அப்படியே செத்துட்டு போலான்னு நினைச்சேன். இப்படி ஒரு பாரத்தை தந்துட்டு போயிட்டாலம்மா. நான் இதை எப்படிம்மா விட்டுட்டு போக முடியும்? பாட்டி சாவும் போது கூட எனக்கு நிம்மதி இல்லையம்மா. ஐயோ நான் என்னவா செய்வேன்? பாட்டி நான் நிஜமா தான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கஷ்டம் எல்லாம் மாறிடும். என்ன நம்புங்க பாட்டி. நான் இருக்கேன் பாட்டி. பாட்டி நீங்க சந்தோஷமா இருங்க பாட்டி. நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க பாட்டி. நீங்க என்ன விட்டு போயிட்டா நான் என்ன பாட்டி பண்ணுவேன்? பாட்டி எனக்கு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க பாட்டி. உங்க கஷ்டம் எல்லாம் போயிடும் பாட்டி. உங்களுக்கு நான் இருக்கேன் பாட்டி. ஆனா ஒண்ணு தாயி, ஏதோ துணைக்கு கூட இருப்பேன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது பாத்துக்க. செத்தாலும் நமக்கு ஒரு கண்ணீர் விடுறதுக்கு ஒரு புள்ள இருக்குன்னு. ஆனா இப்ப வாங்கிட்டு இந்த பாரத்தை நான் விட்டுட்டு போயிடுவோன்னு பயமா இருக்குமா. இந்த ஊருக்கார பயில்வா உன்னை சுத்தி சுத்தி வரதும் உன்னை பாக்குற பார்வை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? 40-50 பொம்பளையே விட மாட்டானுங்க. சின்ன புள்ள பெரிய வம்சத்துட்டு புள்ள மாதிரி தோரணியா இருக்க. எப்படி விடுவானுங்க? நான் எப்படிதான் அங்க போறனோ எனக்கு தெரியல பாட்டி. நான் திரும்பவும் சொல்றேன், அப்படிலாம் என் மேல கை வைக்க முடியாது பாட்டி. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க பாட்டி. உங்களுக்கு நான் இருக்கேன் பாட்டி. சரி தாய், ஏதோ நீ பேசுறது ஆறுதலா இருக்கு. 2 நாளா வியாபாரம் இல்லை. நீ இந்த குளத்து வேலைக்கு போயிட்டு 100-150 கொண்டுட்டு வர. அதை வச்சுதான் நம்ம கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப பச்சை பிள்ளைய கொண்டு போட்டுட்டு போயிருக்காங்க. இதுக்கு பாலுக்கே ஒரு நாளைக்கு 30-40 ரூபா வேணுமே. என்ன மாதிரி பண்ண போறோம்? நான் இருக்கேன்ல. என்ன தாய் சொல்ற? நான் பாத்துக்கிறேன் பாட்டி. பொம்பளை பிள்ளையா? உங்க பாட்டி செஞ்ச புண்ணியம் நீ மீறி காலத்தை ராஜா அரண்மனையில தான் வாழற. இங்க வா. என்னம்மா அத்தை நான் இருக்கேன், உன்னை பாத்துக்கிறதா? அத்தை சொல்லு அத்தை. 2 குழந்தையும் இந்த பூமியில விட்டுட்டு நான் எப்படி போவேன்? எனக்கு இப்பமோ அப்பமோன்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? அந்த புள்ளைய நான் அப்படியே விட்டுருந்தா கூட எங்கேயாவது போய் பொழைச்சிருக்கோம். மாமா பாத்துக்கிட்டு எனக்கு கூட்டிட்டு வந்து இந்த ஒரு களவுக்காரன் பயில கண்ணெல்லாம் படும்படி பச்சிட்டேனே. பாட்டி புலம்பாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. உங்க பேத்திய நானும் சந்தோஷமா இருப்போம். இன்னும் கொஞ்ச நாள் தான் பாட்டி. பாட்டி நீங்க சந்தோஷமா இருங்க பாட்டி. சரி பாட்டி, நான் அதிரசத்துக்கு அரிசி ஊற போடட்டுமா? அரிசி சுத்தமா தேர்ந்து போச்சு. அதுக்கு என்ன, நான் போய் ரேஷன் கடையில போய் வாங்கிட்டு வரேன். ரேஷன் கடை எங்க? அது இல்லன்னு சொல்லிட்டவள. நாளைக்கு வியாபாரத்துக்கு என்ன பண்ணன்னு தெரியல பாத்துக்க. மழைக்காலம் ஆயிட்டுனா வேறவும் கிடைக்காது. எப்படி பொழைக்க போறோமோ தெரியல. இன்னைக்கு கஞ்சி காய்க்க மட்டும் தான் அரிசி இருக்கு. நாளைக்கு காய்ச்சது கஞ்சிக்கே ஒண்ணு இல்லையே. நல்ல தாய் பாட்டி. வாங்க ஐயா வாங்க. சரி, ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் கொடுங்க. ஐயா தெரியும் தெரியும், உங்க பேர்ல உங்க பேத்தி வேலை பார்க்க அப்படிதானே? ஆமையா, அந்த தாய்கிட்ட சொன்னேன். சரி சரி, சொன்னா சரி கொண்டாங்க, நிரப்பி தரேன். இது உங்க பேத்தியா? ஆமையா. ஐயா சொல்லுங்க பாட்டி. நாளைக்கு பொங்கதுக்கு அரிசி இல்ல பாட்டி. ஐயா, அந்த ரேஷன் கடையில இவ பேரையும் போட்டியன்னா கூட 2 கிலோ அரிசி கிடைக்கும். சரி பாட்டி, சேர்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆதார் கார்டு ப்ரூஃப் எதுவும் தான் தாங்க. அப்படி எதுவும் இல்லையா பாட்டி? ஏதாவது ஒரு ப்ரூஃபாவது இருக்கணும்ல பாட்டி. அப்படி ரேஷன் கார்டுல போடும்போது இவங்க பேர் வேற எங்கேயாவது இருந்ததுன்னா பிரச்சனை ஆயிரும் பாட்டி. பாட்டி வேண்டாம் பாட்டி. சரி இருங்க, அந்த ஒரு பாட்டி எனக்கு அரிசி தரணும். நான் வேணா அதை வாங்கி தரேன், வச்சு ஒப்பேத்துங்க. என் பொண்ணடிக்கிட்ட சொல்லிடாதீங்க, தாடவையா நின்றுவா. இந்த மாட்டுக்கு தான் வாங்கி வச்சிருந்தா, நான் அதை போய் வாங்கிட்டு வரேன். இல்ல ஒண்ணு இல்ல பாட்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அது இந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு தெரியும். அவ முகச்சாடு அப்படியே இருக்கு. அதனால என்னவோ தெரியல, பாவமா தெரியுது. ஏன்னா அவ பெரிய ராஜகுமாரி, ஆனா நல்ல புள்ள பாத்துக்கங்க. அதே முகச்சாட இவளுக்கு இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா. சரி, நான் போய் அரிசி எடுத்துட்டு வரேன். அப்புறம் சுத்தி ஏதாவது காம்பவுண்ட் ஏதாவது போடுங்க, தேவையில்லாதெல்லாம் எட்டி பாக்கு. திங்கிறதுக்கே வழி இல்லையா, காம்பவுண்ட் எங்க போட? சரி பாட்டி. ஏதாவது பிரச்சனை பண்ணணும்லாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, நான் பாத்துக்கிறேன் பாட்டி. அத்தை எனக்கு அத்தை பால் காய்ச்சி தரேன். பாட்டி இருங்க, நான் எனக்கு பால் வாங்கிட்டு வரேன். ஏமா இங்க ஒரு பைட்டு ஒன்னும் கேட்காத.
விளங்காத பயில்வ வீட்டுக்குள்ள வாங்கி கூப்பிட்டு ஏதாவது பண்ணிட போறான்னு வேண்டாம் போ வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இரு பாத்துக்கலாம். ஐயோ பாட்டி புள்ள பசியில கூப்பிட்டு இருக்கா நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும். ஏன்னா நான் கிங்ஸின் பொண்டாட்டி அவர் கூட வாழ்ந்தவா அவர் புள்ளைய பெத்து கொடுத்தவா அவர் கூட இருந்தவா அவருடைய சுவாசமும் அவருக்குள்ள ரத்தமும் எனக்குள்ள இருக்குது எவனும் நெருங்க முடியாது.